கிரிட்டிசிசத்தை பொறுத்த வரைக்கும் லிட்ரரி கிரிட்டிசிசம், தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம், ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம், அப்ளைடு கிரிட்டிசிசம், இம்ப்ரெஷனிஸ்டிக் கிரிட்டிசிசம், ஜுடிஷியல் கிரிட்டிசிசம், இப்படி இதனுடைய டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். இந்த லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஒரு ஓவரால் டைம். குறிப்பாக ஒரு பர்டிகுலர் ஸ்டடீஸை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அது என்ன வகையில் அதை அந்த கான்சன்ட்ரேஷனை வெளிப்படுத்துகிறாங்க, அந்த பர்டிகுலர் டேமை டிஃபைன் பண்ணுறது, கிளாஸிஃபை பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, இன்டர்பிரேட் பண்ணுறது, எவாலுவேட் பண்ணுறது, டேம் மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை கூட அது டிஃபைன் பண்ணுறது, கிளாஸிஃபை பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, இன்டர்பிரேட் பண்ணுறது, எவாலுவேட் பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒரு ஓவரால் டைமுக்குள்ளே சொல்ல முடியும். அடுத்து இந்த தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது இட் ப்ரொப்போசஸ் an எக்ஸ்பிளிசிட் தியரி ஆஃப் லிட்ரேச்சர். லிட்ரேச்சரில் கூடிய ஒரு எக்ஸ்பிளிசிட் தியரி எடுத்து காட்டுறது தான் அந்த தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம். இந்த தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசத்தில் லிட்ரரி கிரிட்டிசிசத்தில் இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸாக இருக்கிறது, டிஃபைன் பண்ணுறது, கிளாஸிஃபை, அனலைஸ், இன்டர்பிரட்டிங், எவாலுவேட்டிங், இதெல்லாம் இல்லாமல் இது கூட இன்னும் ஒரு சில செட் ஆஃப் டேர்ம்ஸு, டிஸ்டிங்ஷன்ஸ், கேட்டகரிஸ், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை அனலைஸ் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம். இந்த தியரிட்டிக்கல் கிரிட்டிசிஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா அரிஸ்டாட்டிலுடைய போயட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இது தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம். அதேமாதிரி இந்த தியரிட்டிக்கல் இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து நிறைய இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கிரீஸில் பார்த்திங்கன்னா லாங்கினஸ், LONGINUS லாங்கினஸ், ரோமில் ஹொராஸ், HORACE ஹொராஸ், ஃப்ரான்ஸில் பாய்லியூ, BOILEAE பாய்லியூ, ஜெர்மனில் பார்த்திங்கன்னா போம்கார்டன் அண்டு கொத்தி, BAUMGARTN போம்கார்டன் அண்டு கொத்தி, GOETHE. அதே மாதிரி இங்கிலீஷில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சாமுவேல் ஜான்சன், கோல்ட்ரிட்ஜ், மேத்யூ அர்னால்ட். அமெரிக்காவில் இந்த தியரிட்டிக்கல் கிரிட்டிக்கில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னா எட்கர் ஆலன் போ, எமர்சன். இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. இது பிஃபோர் 20th செஞ்சுரின்னு சொல்லலாம். இதுவே இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 20th செஞ்சுரியில் இந்த தியரிட்டிக்கல் கிரிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நியூ டைமென்ஷனுக்கு வருது. இந்த டைமில் அதிகமான கிரிட்டிக்ஸ் எல்லாம் அதில் உருவாகிட்டு இருக்காங்க இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 20th செஞ்சுரியில். இதில் பார்த்திங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம், இந்த ஒர்க் எழுதுனது பார்த்திங்கன்னா I.A. ரிச்சர்ட்ஸ். இதுவுமே ஒரு தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம் தான். கிரிட்டிக்ஸ் அண்டு கிரிட்டிசிசம், இது பார்த்திங்கன்னா RS Crane, RS Crane, CRANE, RS Crane. இவர் இந்த கிரிட்டிக்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதும் தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம். தி பிலாசபி ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம், இது எழுதுனது யார் அப்படின்னா கென்னத் பர்க், KENNETH, கென்னத் பர்க், BURKE, கென்னத் பர்க். Anatomy of Criticism, Northrop Frye. Mimesis, the representation of reality in Western literature. இந்த ஒர்க் எழுதுனது யார் அப்படின்னா எரிக் ஆபக். இவங்க எல்லாருமே இந்த தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசத்தில் குறிப்பாக இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 20th செஞ்சுரியில் இருந்தவங்க. I.A. ரிச்சர்ட்ஸ், RS Crane, கென்னத் பர்க், நார்த்ரோப் ஃப்ரை, எரிக் ஆபக். இதில் இந்த தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசத்தை பொறுத்த வரைக்கும் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸு, டிஸ்டிங்ஷன்ஸ், கேட்டகரிஸ், இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி அந்த பர்டிகுலர் ஒர்க்கை ஐடென்டிஃபை பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, இதுதான் தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம். அதுதான் I.A. ரிச்சர்ட்ஸ்னுடைய பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசத்துலையும் ஒரு சில பாயிண்ட்ஸை அவர் ஐடென்டிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணி காட்டுவார். இதில் அடுத்ததான் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம். இந்த ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசத்தை அப்ளைடு கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசத்துக்கும் தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசத்தை ஒரு பர்டிகுலர் தியரியை எக்ஸ்பிளிசிட் பண்ணுறது. ஆனால் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது இட் கான்சன்ஸ் பர்டிகுலர் ஒர்க்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ், ஒரு பர்டிகுலர் ஒர்க்கரையும் அந்த ரைட்டர்ஸையும் எடுத்து கான்செப்ட் பண்ணுறது இந்த ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் அல்லது அப்ளைடு கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா லைஃப்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் போயட்ஸ், இதில் டாக்டர் சாமுவேல் ஜான்சன் எழுதுனா லைஃப்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் போயட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் 52 போயட்ஸ்னுடைய பயோகிராஃபிக்கல் ஈவெண்ட் எல்லாத்தையும் வெளிப்படுத்தியிருப்பார். இப்போ இதில் என்ன அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் ஆர் அப்ளைடு கிரிட்டிசிசத்தில் அந்த பர்டிகுலர் ரைட்டர்ஸ் எடுத்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இது ஒரு எக்ஸாம்பிள். இது மட்டும் இல்லாமல் பயோகிராஃபியா லிட்ரரியா, இந்த பயோகிராஃபியா லிட்ரரியான்னு பார்த்திங்கன்னா கோல்ட்ரிட்ஜ் எழுதுனது. இதில் கோல்ட்ரிட்ஜ் என்ன ஒரு சில சாப்டர்ஸில் வேர்ட்ஸ்வொர்த் பற்றின கிரிட்டிசிசம் இருக்கும், வேர்ட்ஸ்வொர்த் எழுதின போய்ட்ரி பற்றின கிரிட்டிசிசம் இருக்கும். இதுவுமே ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் அல்லது அப்ளைடு கிரிட்டிசிசம். லெக்சர்ஸ் ஆன் ஷேக்ஸ்பியர், இதில் பார்த்திங்கன்னா கோல்ட்ரிட்ஜு ஒன்று கூட எழுதியிருக்கிறாரு. அதேமாதிரி லெக்சர்ஸ் ஆன் ஷேக்ஸ்பியர்னு இன்னொன்று வில்லியம் ஹேஸ்லிட், அவங்களுடைய லெக்சர்ஸ் எழுதுனது கிடையாது, அவங்களுடைய லெக்சர்ஸ். இதுலேயுமே பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அந்த ஷேக்ஸ்பியரை பற்றி எடுத்து பேசுகிறதுனால இது ஒரு ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் ஆர் அப்ளைடு கிரிட்டிசிசம் அப்படிங்கிற டைமுக்குள்ளே கொண்டு வரலாம். அடுத்தது ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம், இது பார்த்திங்கன்னா I.A. ரிச்சர்ட்ஸ்.
ஒரு பர்டிகுலர் ஒர்க்கு அது பர்டிகுலர் ரைட்டர்ஸ் எடுத்து இதில் டீல் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு கிளின்ட் ப்ரூக்ஸ்னுடைய தி வெல் ராட் அர்ன் யூஆர்என் அர்ன் இதுவுமே ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்ளைடு கிரிட்டிசிசம் தான். சர்ப்ரைஸ்டு பை சின் த ரீடர் இன் த பேரடைஸ் லாஸ்ட் ஸ்டான்லி ஃபிஷ் அவருடைய ஒர்க்கில் இதுவுமே ஒரு பர்டிகுலரான ஒர்க் பேரடைஸ் லாஸ்ட்டை பற்றி எடுத்து எக்ஸலிசிட் பண்ணுறது தான் இந்த ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் ஆர் அப்ளைடு கிரிட்டிசிசம். இப்போ திரும்பவும் சொல்கிறேன், ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் ஆர் அப்ளைடு கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது இட் கன்சர்ன்ஸ் வித் பர்டிகுலர் ஒர்க்ஸ் அண்டு ரைட்டர்ஸ். இந்த டைம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்படின்னாலே ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒர்க் அல்லது பர்டிகுலர் ரைட்டராக இருக்கணும். அடுத்தது இம்ப்ரெஷனிட்டிக் கிரிட்டிசிசம். இம்ப்ரெஷனிட்டிக் கிரிட்டிசிசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஒர்க் அப்படிங்கிறது எடுக்காமல் ஒரு பர்டிகுலர் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு இம்ப்ரெஷன் ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்து கிரிட்டிசிசம் பண்ணுறது. அதில் பல டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பல வகையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாலுமே அதில் எது முக்கியமான ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இம்ப்ரெஷனை எடுத்து அதனுடைய ரெஸ்பான்ஸை எடுத்து எவாக் பண்ணுறது தான் இந்த இம்ப்ரெஷனிட்டிக் கிரிட்டிசிசம். அடுத்தது ஜுடிஷியல் கிரிட்டிசிசம். இதுக்கு ஜுடிஷியல் கிரிட்டிசிசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கினுடைய எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குது அதை எடுத்து அந்த ஒர்க்கினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அந்த ஒர்க்கினுடைய எஃபெக்ட் அனலைஸ் பண்ணுறது. இதுக்கு எதையெல்லாம் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா சப்ஜெக்ட்டு, ஆர்கனைசேஷன், டெக்னிக் அண்டு ஸ்டைல் இது எல்லாத்தையும் ஒரு ரெஃபரன்ஸை எடுத்து யூஸ் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து அதனுடைய எஃபெக்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுறது ஜுடிஷியல் கிரிட்டிசிசம் சொல்லுவோம். குறிப்பாக இதில் எங்கே ஜுடிஷியல் கிரிட்டிசிசம் இருக்குது அப்படின்னா எந்த இடம் அப்படின்னா அந்த கிரிட்டிக்னுடைய இண்டிவிஜுவல் ஜட்ஜ்மெண்ட். இந்த ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணி அந்த கிரிட்டிக்கனுடைய இண்டிவிஜுவலான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்து கொடுப்பாரு. ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா அவருடைய ஸ்பெசிஃபைடு கிரிட்டேரியாவில் இருக்கும். இப்போ அவர் இன்கேஸ் அவரோட பர்டிகுலர் ஒர்க்கில் அந்த சப்ஜெக்டில் அவருக்கு அதிகமான நாலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் விஷயத்தில் அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் அமைஞ்சிருக்கும். இன்கேஸ் அதனுடைய ஸ்டைலை பற்றின நாலேஜ் அப்படிங்கிறது அந்த கிரிட்டிக் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டைலை பற்றின ஒரு ஸ்பெசிஃபைடு கிரிட்டேரியாவாக யூஸ் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. இதுதான் ஜுடிஷியல் கிரிட்டிசிசம். நீங்கள் அதிகமாக நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ஒன்று தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம், இன்னொன்று ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் ஆர் அப்ளைடு கிரிட்டிசிசம். இது வந்து ரொம்ப ரொம்ப நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். இதனால் பற்றின மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வேறு ஒரு இடத்துல இந்த தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த மேஜர் இன்ஃபர்மேஷன் இந்த கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்த்தது ஒரு மேஜரான இன்ஃபர்மேஷன். இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க.